ரொம்ப நாளாகவே திமுகவோட இணையணுன்ட்டு திட்டம். ஏன்னா, அதிமுகவில் அவர் இருக்கும்போது, அவருக்கு எல்லா செல்வாக்குகளும் குடுத்தாங்க. இப்போ திமுகவில் இணைஞ்சதுனால, அந்த செல்வாக்குகள் எல்லாமே இருக்குமான்னு கேட்டாக்கா, கடைசியா தான் நீ தொண்டனா தான் நீ இருக்கணும். ம். எந்த தொண்டனும் உன்னை வரவேற்க மாட்டான், உன்னை ஆதரிக்க மாட்டான். நீ இதே ஸ்டாலினை பற்றி என்னென்ன தரைக்குறவா இதுக்கு முன்னாடி பேசினேன்றது எல்லாம் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் வரும், ஒன்றுன்னா வரும். புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில் இவர் திமுகவுக்கு போவாருன்னு சொல்லிட்டு அவருடைய நீண்ட நாள் கனவு அது. துரோகி அப்படின்றத அது எப்படி தான் எடப்பாடியார் கண்டுபிடிச்சி எம்ஜிஆர் எடப்பாடியாருக்குள்ளே போய் எப்படி தான் கரெக்டாக சொன்னாருன்னு தெரில. சூப்பராக இன்னைக்கு யதார்த்தமாக தெரிஞ்சு போச்சு அவர் திமுக போய் சேர்ந்தது. இது திமுக இருக்கவங்களே மேல்மட்ட தலைவர்கள் விரும்பலை. இந்த எலெக்ஷனுக்காக ஸ்டண்ட் இது. அதுக்கப்புறம் எங்கே இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. இந்த எலெக்ஷனுக்காக ஓபிஎஸ் எங்கள் கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க.